ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு வெங்கடேஷ் பட் சார் வந்து அவங்களோட சேனலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 3 கிராம்பு கூடவே பட்டை வந்து போட்டுக்கோங்க. பட்டையோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கூடவே வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு வதக்கிட்டு கூடவே மஞ்சத்தூளும், காரத்துக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சொன்னாங்க. பட் நான் ஹோம்மேட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் அளவு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பைஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு உடனே வாட்டர் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் போல் ஊற்றிட்டு பாயில் பண்ண வைக்கணும். பாயில் பண்ணுறப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பாயில் ஆனதும் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் போட்டு அது ஒரு ராஸ்மல் போகிற வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு இருக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கை வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கணுன்னா அருமையான சாகு ரெடி. இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.